ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர, நங்கநல்லூர் சங்கர, நலமெல்லாம் சங்கர, தேனம்பாக்கம் சங்கர, தேன் இனிய சங்கர, சரணாலய சங்கர, எல்லோருக்கும் சரண் தரக்கூடிய சங்கரர் என்று எல்லாம் வல்ல சங்கரருடைய பாதத்தை சிக்கன பற்றி தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி என்று 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை காக்க வந்த மனித புனிதர் மகாபெரியவருடைய பெருமைகளை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு பெரியவா பெருமையில் நாம் சில செய்திகளை சிந்திக்கப் போகின்றோம். இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த தவ புருஷர், இந்த மனித சமூகம் உயர்வதற்காகவே தன்னை வேள்வியாக்கி கொண்ட அந்த ஞான மனிதருக்கு மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து பக்தர்கள் பல வகையிலும் இருந்தார்கள். அதில் 2 நண்பர்கள் ஒரு சேர காஞ்சிபுரத்திற்கு சென்று பெரியவரை தரிசிப்பதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் ஒருவர் பெரியவருடைய பழைய பக்தர், ஒருவர் புதிய பக்தர். அது என்ன பழைய பக்தர் புதிய பக்தர்? பொதுவாக ஞானிகளை எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் தெரியாது. ஒருத்தர் வீட்டுக்கு போவோம், அவங்கள பற்றிய சிறப்பு சொல்லுவாங்க, இல்லை ஒரு புகைப்படம் பார்த்து யாருன்னு கேட்போம், அப்படி ஈர்க்கப்பட்டு செய்வோம். அப்படி ஈர்க்கப்பட்ட ஒரு புதியவரோடு பெரியவருடைய பழைய டிவோட்டி, அது என்ன பழைய டிவோட்டி? அந்த பழைய டிவோட்டிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சங்கடம். பெரியவா எனக்கு மட்டும் அருள் பாலிக்கலை, எனக்கு மட்டும் நிறைய அற்புதமான விஷயங்கள் எதுவும் மிராக்கள் செய்யலை, இப்படி பேசக்கூடியவர். இந்த புதிய பக்தர் இருக்கார்ல, அவர் சொன்னாராம், நீங்களும் பழைய பக்தராச்சுல்ல, இன்றைக்கி விடுமுறை, நம்ம காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணி போகிறாங்க. பல மணி நேரம் நிற்கிறாங்க. பெரியவருடைய பக்கத்தில் இந்த மலரை நோக்கி வண்டு போகிற மாதிரி, பசுவை நோக்கி கண்ணுக்குட்டி பால் இருந்த போகிற மாதிரி பெரியவரை நோக்கி கிட்டக்க வரும்போது பழைய பக்தரை பார்த்து கேட்டாராம், என்ன சேமமாக இருக்கியா? நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் விட்டுட்ட, சந்தியெல்லாம் பண்ணுறதில்ல, மத்தியானம் பண்ணுறதில்ல, கோவிலுக்கெல்லாம் போகிறதில்ல, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி மாலையில் சொல்விய, இப்போ பூஜை புனஸ்காரத்தெல்லாம் குறைச்சது இல்லாமல் அடியோடு மூடிட்ட அப்படின்னாராம். அதுக்கு சட்டுன்னு அவர் எந்த அச்சமுமே இல்லாமல் அந்த பக்தர் மனசில் உள்ளதை அப்படியே கொட்டிட்டாராம். எனக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, என் லைஃப்பில் எந்தவித மிராக்களுமே இல்லையே, எவ்வளவு சங்கடங்கள், அதனால தான் பெரியவா அப்படின்னாராம். அப்போ பெரியவர் சிரிச்சிட்டே சொன்னாராம், நீ மட்டும் இல்லை, பல பேர் இப்படி தான் பெரியவருடைய அருளை கேட்டு வருந்தவங்க உடனே மிராக்கள் நடக்கணும், கை நிறைய காசு வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், பணம் வரணும், பதவி வரணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுமா, நீ என்னை சேவிச்சுட்டு பெரியாஸ்பத்திரிக்கு போயிட்டு போ. எது? ஆஸ்பத்திரிக்கு. ஆசிரமத்துக்கு வந்தவரை ஆஸ்பத்திரிக்கு போக சொல்கிறாரு பெரியவா. நீ என்னை சேவிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கே போனோன்னே ஓபி வார்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி கையில் பட்டு டிஞ்சர் வைக்க வந்திருப்பான் சில பேர் ஏதாவது தகரம் கிழித்து காயம் போட வந்திருப்பான், இன்ஜெக்ஷன். இன்னும் சில பேர் கீழே விழுந்து மண்டையில் தையல் போட வந்திருப்பான். இன்னும் சில பேர் ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டுன்னு வந்திருப்பான். இன்னும் சில பேர் விஷ ஜந்து கடிச்சிருச்சுன்னு மருந்து போட வந்திருப்பான். இன்னும் சில பேர் ஹார்ட் அட்டாக்குன்னு வருவான். ஒரே ஆஸ்பத்திரி தான். இந்த கையில் சுற்றிப்பட்டவனுக்கும் மருந்து, பாம்பு கடித்தவனுக்கும் மருந்து, ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கும் மருந்து. ஆனால் இந்த டாக்டர் தான் எல்லாருக்கும் மருந்து கொடுக்குறாரு. இந்த காயம்பட்டவனுக்கு 1/2 மணி நேரம் கழித்து கொடுப்பாரு. ஹார்ட் அட்டாக்குன்னு வந்தவனுக்கு உடனே அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சு பார்ப்பாரு. எவனுக்கு ரொம்ப துன்பம் ஜாஸ்தியோ அவனை உடனடியாக பாதுகாக்கிறது தான் டாக்டர் வேலை. அதை நம்ம குறையாக எடுத்துக்கப்படாது. ஆஸ்மாவுக்கு அப்பப்போ மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம், காயத்துக்கு மெதுவாக கூட கட்டு போட்டுக்கலாம். ஆனால் அவன் உயிர் போகிறதுக்குள்ளே செய்யணும்ல. அது மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய துன்பத்தை அளவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்து போய் அவளுக்கு உதவ வேண்டியிருக்குன்னாராம். இவர் மிரண்டு போனாராம். இது மட்டும் இல்லை, பெரியவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் பெரியவர் எப்போதுமே, அவர் பிறந்தது உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்தில். குறுகிய காலம் பள்ளி படிப்பு படித்தது திண்டிவனத்துக்கிட்ட. அப்படி நடந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு பாட்டி முறுக்கு சுட்டு வைப்பாளாம். ஒரு அணவா
4-5 நண்பர்களோடு போய் வாங்கிட்டு எப்போதுமே பாட்டிட்ட 5 பசங்களுக்கு வாங்கியிருக்கேன்னு ஓசி முறுக்கு கேட்பாராம். அவளும் இன்முகத்தோடு தருவாராம். ஒரு நாள் இந்த பாட்டி கேட்டபோது சாப்பிட்டோன்னு பெரியவர், டேஸ்ட்டாக இருக்கே இன்னொரு முறுக்கு கொடுன்னாராம். அதுக்கு பாட்டி சொன்னாலாம், இன்னும் வியாபாரமே தொடங்கல, அதுக்குள்ளே 2வது ஓசி முறுக்கா, போனாராம். நீ இப்படி சொன்ன நான் கோச்சின்னு போயிடுவேன், நீ இப்படி சொன்ன நான் கோச்சின்னு போயிடுவேன். நான் ஆமாம், பெரிய கோச்சின்னு போனால் உனக்கு பூர்ண கும்பம் கொடுத்து ஆர்த்தி எடுப்பேனா, பூர்ண கும்பம் கொடுத்து ஆர்த்தி எடுப்பேனா போனாராம். பெரியவா சிரிச்சுட்டே போனாலாம். ஆனால் அன்றைக்கி அது நடக்கும்னு தெரியல. பெரியவாவில் இது நடந்தது 8 வயசில் இருக்கும். 13 வயசில் பெரியவா மடத்துக்கு பீடாதிபதி ஆகி புறப்பட்டு காஞ்சியிலேருந்து கும்பகோணத்துக்கு போகிற வழியில் இந்த விழுப்புரம் திண்டிவனம் பகுதியை கிராஸ் பண்ணும்போது ஊரே விழாக்கோடம் பூண்டதான். பாட்டி வீட்டுக்கு வரும்போது அவள் பூர்ண கும்பம் ஆர்த்தியோடு இருந்தாலாம். கண்ணில் ஜலஞ்சலமாக வந்ததான். பெரியவா கேட்டாலாம், முறுக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்குன்னு. பெரியவாவும் முறுக்கு பாட்டியை மறக்கலை, பாட்டியும் பெரியவா மேலே பக்தி செலுத்த மறக்கலை. இந்த மாதிரி அதிசயங்களும் மனதை உருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டிய மகானுக்கெல்லாம் மகான் நம்முடைய காஞ்சி மகான். மீண்டும் நாளை சந்திப்போம்.